So, hello guys, welcome to the basics of track series. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா similarity search அப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். similarity search வந்து நார்மல் கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணாது, இது மீனிங் பேஸ்ல சர்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் similarity search அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ similarity search அப்படின்றது நார்மல் கீவேர்டை வச்சு சர்ச் பண்றது கிடையாது, இது மீனிங் பேஸ்டா சர்ச் பண்ணும். ட்ரெடிஷனல் சர்ச் என்ன பண்ணும் தெரியுமா, எக்ஸாக்ட் கீவேர்ட் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். பட் சிமிலாரிட்டி சர்ச் என்ன பண்ணும் அப்படின்னா மீனிங் சேமா இருக்கா, கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடா இருக்குதா, செமண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து ஹவு ஏஐ ஸ்டோர்ஸ் மெமரி அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு டாக்குமெண்ட்ல ஏஐ கீப்ஸ் நாலேஜ் யூசிங் எம்பேடிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எக்ஸாக்ட் வேர்டு சேமா இல்லை, பட் மீனிங் சேமா இருக்குது. எக்ஸாக்ட் வேர்டு வந்துட்டு சேமா இல்லை, ஆனா மீனிங் வந்துட்டு சேமா இருக்கு. இங்கேதான் சிமிலாரிட்டி சர்ச் வந்து ரிலவெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ பேசிக்கலி டெக்ஸ்டோட மீனிங்கை கம்பேர் பண்ற டெக்னிக் தான் வந்துட்டு சிமிலாரிட்டி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதான் வந்துட்டு ஸ்மால் டெஃபினிஷன் ஆஃப் சிமிலாரிட்டி சர்ச். நெக்ஸ்ட், why similarity search needed in RAG அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ RAG சிஸ்டமோட கோர் கான்செப்ட் என்ன, கரெக்டான இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணி எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணும். ஸோ ப்ராப்ளம் இங்க என்ன அப்படின்னா லாங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டேட்டா பேஸ்ல லேக்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், ஃபுல் டேட்டா எல்எல்எம்க்கு சென்ட் பண்ண முடியாது, டோக்கன்ஸ் லிமிட் இருக்கும், ஸ்பீட் ஆல்சோ ஸ்லோவா இருக்கும். ஸோ சிஸ்டம் என்ன பண்ணும், மோஸ்ட் ரிலவெண்டான கண்டென்ட்டை மட்டும் ரிட்ரீவ் பண்ணும். அதுக்கு தான் சிமிலாரிட்டி சர்ச் வந்து யூஸ் பண்றோம். நம்ம சிமிலாரிட்டி சர்ச் யூஸ் பண்ணாட்டி ரேண்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், ராங்கான ஆன்சர்ஸ் வரும், ஹாலோசினேஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ தட் நம்ம சிமிலாரிட்டி சர்ச் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலவெண்ட் சங்க் ரிட்ரீவ் கிடைக்கும் அண்ட் பெட்டர் ஆன்சர்ஸ் கிடைக்கும் அண்ட் அக்யூரேட் கான்டெக்ஸ்டை அக்யூரேட்டா எல்எல்எம் வந்து புரிஞ்சுக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆல்சோ ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிளா இருக்கும். ஸோ ராகுக்கு சிமிலாரிட்டி சர்ச் வந்து ஒரு பிரெயின் மாதிரி, அதோட ரிட்ரீவ் சிஸ்டமுக்கு சிமிலாரிட்டி சர்ச் வந்து ஒரு பிரெயின் மாதிரி. இதான் வந்து ராகோட இம்பார்ட்டன்ஸ், சிமிலாரிட்டி சர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் இன் ராக். ராகுக்கு சிமிலாரிட்டி சர்ச் அப்படின்றது பிரெயின் ஆஃப் ரிட்ரீவ் சிஸ்டம். நெக்ஸ்ட், கொரி எம்பேடிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டை மேத்தமெட்டிக்கல் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்றது. யூசர் கொரியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெக்டார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு யூசர் கேட்டாங்க அப்படின்னா இந்த டைரக்டா டெக்ஸ்டா கம்பேர் பண்ணாது, இன்ஸ்டன்ட் நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனா கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட் இஸ் ஏஐ அப்படின்ற இந்த வேர்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணும். பிகாஸ் எல்எல்எம்க்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அதால புரிஞ்சுக்க தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும்தான். இதை பத்தின டீடைல் வீடியோ வந்து நம்ம டே 3லயோ டே 4லயோ பண்ணிருக்கோம். ஸோ நீங்க அதை ஒன்ஸ் புரியல அப்படின்னா அதை பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த வாட் இஸ் ஏஐ எம்பேடிங்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்துட்டு எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணும், நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிரியேட் பண்றது. எதுக்கு ரீசன் அப்படின்னா கம்ப்யூட்டர் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாது, நம்பர்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ தட் நம்ம இதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்றோம். ஸோ கொரி எம்பேடிங் அப்படின்னா கொரி மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்ணும், செமட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும் அண்ட் கான்டெக்ஸ்டை என்கோட் பண்ணும். எம்பேடிங் மாடல் என்ன தெரியுமா பண்ணும், சிமிலர் மீனிங் சென்டென்ஸுக்கு சிமிலர் வெக்டார்ஸ் கிரியேட் பண்ணும். இப்போ வாட் இஸ் ஏஐ அப்படின்ற வேர்டுக்கும் டெல் அபவுட் ஏஐ அப்படின்ற வேர்டுக்கும் ரெண்டுமே மீனிங் ஒன்று தான். ஸோ அது ரெண்டுக்குமே வந்துட்டு வெக்டார்ஸை வந்து கிட்டத்தட்ட சிமிலரா மேக் பண்ணும். ஸோ தட் எல்எல்எம் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது கொரி எம்பேடிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் எம்பேடிங். டாக்குமெண்ட் எம்பேடிங் அப்படின்னா கொரி மாதிரி டாக்குமெண்ட்டையும் எம்பேடிங்கா கன்வெர்ட் பண்றது. டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒவ்வொரு பேராகிராஃப்ஸையும் ஒவ்வொரு சங்க்ஸையும் வெக்டார்ல ஸ்டோர் பண்றது. எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா லேட்டர்ல யூசர் கொரி வந்தா கம்பேர் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். டாக்குமெண்ட் எம்பேடிங் வந்து எப்படி தெரியுமா ஸ்டோர் ஆகும், மீனிங், டாபிக், கான்டெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு குரூப்பா ஸ்டோர் ஆகும். ஸோ ராக் டேட்டா பேஸ்ல ஆக்சுவல் டெக்ஸ்ட்டை விட வெக்டார் ரெப்ரசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா வெக்டார் கம்பாரிசன். இங்கதான் சிமிலாரிட்டி சர்ச்சோட ஒரு மெயின் ப்ராசஸே நடக்கும். கொரி வெக்டார் அண்ட் டாக்குமெண்ட் வெக்டாரை கம்பேர் பண்ணுது. இந்த வெக்டார் கம்பாரிசன் தான் வந்துட்டு கொரி வெக்டாரையும் டாக்குமெண்ட் வெக்டாரையும் வந்துட்டு கம்பேர் பண்ணுது. இந்த ரெண்டு வெக்டாரையும் வந்துட்டு இந்த வெக்டார் கம்பாரிசன்ல கம்பேர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கொஸ்டின் கேட்கிறோம்,
which document meaning is closest to user query ன்னு கேக்குறோம். if vector close அப்படின்னா similar meaning, if vector far அப்படின்னா different meaning. this comparison தான் retrievalக்கு base. so that இப்போ இந்த கொஸ்டினையும் நம்ம வெக்டார்ல இருக்க சென்டென்ஸ் இருக்க வெக்டாரையும் க்ளோஸா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா அது சிமிலர் மீனிங், க்ளோஸா இல்ல அப்படின்னா அது டிஃபரெண்ட் மீனிங். இந்த கம்பாரிசன் தான் ரிட்ரீவலுக்கு ஒரு பெரிய பேஸ். நெக்ஸ்ட் சேம் வெக்டார் கம்பாரிசன் மாதிரியே நம்ம வந்துட்டு கொசைன் சிமிலாரிட்டியும் பண்ணலாம். கொசைன் சிமிலாரிட்டினா ஒன்றும் இல்லை, அது ஒரு மோஸ்ட் பாப்புலர் சிமிலாரிட்டி மெஷர்மெண்ட் டெக்னிக். இது ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷனை கம்பேர் பண்ணும். ப்ரீவியஸ் பண்ண வெக்டார் கம்பாரிசன் வந்து ரெண்டு வெக்டாரை கம்பேர் பண்ணும். கொசைன் சிமிலாரிட்டி வந்து ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷனை கம்பேர் பண்ணும். ஆங்கிள் சேம்னா ஹையர் சிமிலாரிட்டி, ஆங்கிள் லார்ஜ் அப்படின்னா லெஸ் சிமிலாரிட்டி. ஆங்கிள் வந்து சுமாரா இருந்துச்சு அப்படின்னா ஹையர் சிமிலாரிட்டி, ஆங்கிள் வந்து லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா லெஸ் சிமிலாரிட்டி. இதோட மீனிங் சேம் அப்படின்னா வெக்டாரோட டைரக்ஷனும் சேமா இருக்கும். மீனிங் டிஃபரெண்ட் அப்படின்னா வெக்டாரோட டைரக்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இதான் வந்து சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ கொசைன் சிமிலாரிட்டி வந்து செமண்டிக் சர்ச், ரேக் சிஸ்டம், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ஏஐ சர்ச் இன்ஜின் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது எஃபிஷியன்ட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கும். இதான் வந்து சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் கொசைன் சிமிலாரிட்டி. டைரக்ஷன் வந்து சேமா இருக்கும், which means மீனிங் சேமா இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் ஆல்சோ சேமா இருக்கும். மீனிங் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா வெக்டாரும் டிஃபரெண்டா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஆங்கிள் சுமாலா இருந்தது அப்படின்னா ஹையர் சிமிலாரிட்டி, ஆங்கிள் லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா லெசர் சிமிலாரிட்டி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஈக்விலிடியன் டிஸ்டன்ஸ். ஈக்விலிடியன் டிஸ்டன்ஸ் இதுவும் வந்து வெக்டாருக்குள்ள ஆக்சுவல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நியர் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா சிமிலர், ஃபார் பாயிண்டா இருந்துச்சு அப்படின்னா டிஃபரெண்ட். லைக் மேப்ல நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ற மாதிரி. இஃப் கொரி வெக்டார் அண்ட் டாக்குமெண்ட் வெக்டார் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா ரெலவெண்ட், ரொம்ப தள்ளி இருந்துச்சு அப்படின்னா இர்ரெலவெண்ட். பட் லார்ஜர் டைமென்ஷன்ல வெக்டாருக்கு சம்டைம்ஸ் லெஸ் எஃபெக்டிவ் கம்பேர்டு டு கொசைன் சிமிலாரிட்டி. அதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். லார்ஜர் டைமென்ஷன்ல இருக்க வெக்டாருக்கு சம்டைம்ஸ் லெஸ் எஃபெக்டிவா கம்பேர்ட் டு கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ தட் இதான் வந்து ஈக்விலிடியன் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்துட்டு டாட் ப்ராடக்ட் சிமிலாரிட்டி. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அனதர் வெக்டார் கம்பேரிசன் டெக்னிக் இதுவும். இது ரெண்டு வெக்டார் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணும். ஹையர் வேல்யூ அப்படின்னா ஹையர் சிமிலாரிட்டி, லோவர் வேல்யூ அப்படின்னா வீக் சிமிலாரிட்டி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வெக்டார் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்றது யூஸ் பண்றது தான் டாட் ப்ராடக்ட் சிமிலாரிட்டி. டீப் லேர்னிங் மாடல்ல அட்டென்ஷன் மெக்கானிசம், நியூரல் நெட்வொர்க் ரிட்ரீவல், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இந்த இதுலலாம் வந்துட்டு நம்ம டாட் ப்ராடக்ட் சிமிலாரிட்டியை ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட் சிமிலாரிட்டி. நெக்ஸ்ட் அப்படியே போனோம் அப்படின்னா டாப் கே ரிட்ரீவல் அப்படின்னா டேட்டா பேஸ்ல thousands or millions ஆஃப் சங்க்ஸ் இருக்கும். ஒரு டேட்டா பேஸ்ல thousands or millions ஆஃப் சங்க்ஸ் இருக்கும். பட் எல்லாமே ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா டாப் ரிலவென்ட் சங்கை மட்டும் செலக்ட் பண்ணும். கே மீன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரிசல்ட் ரிட்ரீவ் பண்ணும். கே மீன்ஸ் அப்படின்னா கே நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு டாப் 3, டாப் 5, டாப் 10 இந்த மாதிரி வந்து நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். சிமிலாரிட்டி ஸ்கோர் ஹையஸ்டா இருக்கிற சங்க்ஸை வந்து ரிட்ரீவ் ஆகும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் ஸ்பீடாவும் அக்யூரேட்டாவும் வேணும் அப்படின்னா நம்ம இந்த டாப் கே ரிட்ரீவர்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்துட்டு சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் டாப் கே ரிட்ரீவர். நெக்ஸ்ட் பார்க்க போறது செமண்டிக் சர்ச். ஸோ செமண்டிக் சர்ச் அப்படின்னா வந்துட்டு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்டிங் சர்ச், மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு சர்ச் பண்றது. ட்ரெடிஷனல் சர்ச் என்ன பண்ணும் அப்படின்னா கீவேர்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் நம்மளோட இந்த செமண்டிக் சர்ச் என்ன பண்ணும் அப்படின்னா கான்டெக்ஸ்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், இன்டர்னலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அண்ட் மீனிங்கை ரிலேட் பண்ணும். மூணு மெயின் திங்கா பண்ணும். கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அண்ட் இன்டர்னலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அண்ட் மீனிங் ஆல்சோ ரிலேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஹவு டு லாஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டமும் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் செமண்டிக் சர்ச் யூஸ் பண்ணும்போது. ஃபிட்னஸ், டயட், எக்ஸசைஸ், கலோரி டிஃபீட் கலோரி குறைக்கிறது இந்த மாதிரி சொல்லி சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பிகாஸ் அது மீனிங்கை ரிலேட் பண்ணுது. திஸ் வை மாடர்ன் ஏஐ சர்ச் வந்து செம பவர்ஃபுல். ஸோ இதான் இப்படிதான் வந்துட்டு செமாட்டிக் சர்ச் ஒர்க் ஆகுது அண்ட் இதான் அதோட யூசஸ். நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்க்கு சொல்லுவாங்க சிமிலாரிட்டி ஸ்கோர். எல்லா வெக்டாரையும் கம்பேர் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆன ஸ்கோர் தான் வந்துட்டு
ஒரு டாக்குமெண்ட் எவ்வளவு ரிலவெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும். ஹையர் ஸ்கோர் அப்படின்னா மோர் ரிலவெண்ட், லோவர் ஸ்கோர் அப்படின்னா லெஸ் ரிலவெண்ட். சிமிலாரிட்டி ஸ்கோர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரேங்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபில்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் சொல்றேன், சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல செமையான ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். நம்மளுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை ரேங்க் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நம்ம இந்த யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வெரி அக்யூரேட்டாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ ரிட்ரீவல் குவாலிட்டி வந்து மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் சிமிலாரிட்டி ஸ்கோரை பொறுத்து தான் இருக்கும். ஸ்கோர் ஹையரா இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ரெலவெண்ட், ஸ்கோர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லெஸ் ரெலவெண்ட். ஸோ இதான் வந்துட்டு சிமிலாரிட்டி ஸ்கோர். நெக்ஸ்ட் ஹவு வெக்டார் டேட்டாபேஸ் பெர்ஃபார்ம் சர்ச்னு பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் டேட்டாபேஸ் ஸ்பெஷலி டிசைன் ஃபார் எம்பெடிங் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபாஸ்ட் சிமிலாரிட்டி சர்ச். வெக்டார் டேட்டாபேஸ் வந்துட்டு எம்பெடிங் ஸ்டோரேஜுக்கும் ஃபாஸ்டர் சிமிலாரிட்டி சர்ச் யூஸ் பண்றதுக்கும் தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ட்ரெடிஷனல் டேட்டாபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணும். ஆனா வெக்டார் டேட்டாபேஸ் என்ன பண்ணும், எம்பெடிங்ஸை ஸ்டோர் பண்ணும். இதோட மெயின் டாஸ்க் வந்துட்டு வெக்டார்ஸை ஸ்டோர் பண்றது, இன்டெக்ஸ்ட் ஆஃப் த வெக்டார்ஸை ஸ்டோர் பண்றது, ரெண்டு வெக்டார்ஸை கம்பேர் பண்றது அண்ட் ஆல்சோ ரிட்ரீவ் த நியரஸ்ட் வெக்டார். இதெல்லாம் தான் வந்துட்டு வெக்டார் டேட்டாபேஸோட ஒரு மெயின் டாஸ்க். எப்பெல்லாம் கொரி வருதோ அந்த கொரியை எம்பெடிங்ஸா ஜென்ரேட் பண்ணுவாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் வெக்டாரை கம்பேர் பண்ணுவாங்க, க்ளோசஸ்ட் வெக்டாரை ரிட்ரீவ் பண்ணும். இதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமைஸ்டு அப்ரோச் ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ் எப்படி சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரியல் வேர்ல்டுல வந்துட்டு சிமிலாரிட்டி சர்ச்சை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போமா. எங்கெல்லாம் அப்படின்னா இப்போ ஒரு யூசர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஹவு கேன் ஐ சேஞ்ச் மை பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை யூசர் கேட்கறாங்க. சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படி தெரியுமா, சர்ச்சஸ் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், கம்பெனி டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ணும். ஃபைண்ட் ரிலேட்டட் சப்போர்ட் சங்க்ஸ், இதுக்கு ரிலேட்டடா இருக்க சங்க்ஸை கண்டுபிடிக்கும். ரிட்ரீவ் ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல்சோ ஈவன் இஃப் டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் ரெக்கவரி ஸ்டில் சிமிலாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ரிலவன்ஸ். இது வந்து அந்த மீனிங்கை கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கும். இதுக்கு தான் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ஒரு கொரி கொடுத்தோம் அப்படின்னா இப்படிதான் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு மெடிக்கல் சம்பந்தமா பார்க்கலாமா. டாக்டர் கேட்கறாங்க சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் கேட்கறாங்க வச்சுக்கோங்களேன். சிஸ்டம் என்ன பண்ணும், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை சர்ச் பண்ணும், ஒரு அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை ரிட்ரீவ் பண்ணும், அண்ட் ரிட்ரீவ் பண்ண கண்டென்ட்டை டாக்டருக்கு தரும். இந்த மாதிரி மெடிக்கல் ஏல ஒர்க் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ல இது செம ரோல் பிளே பண்ணும். ஏன்னா யூசரோட இன்சைட்ஸை கம்பேர் பண்ணும், சிமிலாரிட்டி ஸ்கோர் தரும் அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்ட் த பெஸ்ட் வீடியோ. ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சிமிலாரிட்டி சர்ச் தான் யூஸ் பண்றாங்க. இதான் வந்துட்டு இதோட மெயின் அண்ட் சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அப்படியே நம்ம அடுத்து அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா மீனிங் பேஸ்ட் ரிட்ரீவல், எக்ஸாக்ட் கீவேர்டு இதுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பெட்டர் அக்யூரசி, ரிலவென்ட் கான்டெக்ஸ்ட்டை ரிட்ரீவ் பண்ணும். நெக்ஸ்ட் செமண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், கான்டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் எசென்சியல் ஃபார் மாடர்ன் ராக் சிஸ்டமோட ஒரு சரியான பேக் போன் தான் இந்த செமண்டிக் சர்ச். நெக்ஸ்ட் அவரோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்பெடிங் குவாலிட்டி டிபெண்டன்சி, எம்பெடிங்ஸ் வந்து பேடா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்ரீவலும் பேடா இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய எம்பெடிங்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும், ஸோ தட் ஹை மெமரி யூசேஜ். அண்ட் எப்படி வந்து அந்த எம்பெடிங்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குதோ அதே தான் சங்கிங்கையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். தப்பா சங்க் பண்ணோம் அப்படின்னா மொத்த ரிட்ரீவலுமே நம்மளுக்கு வந்து தப்பாயிரும். ஸோ எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே அளவுக்கு லிமிடேஷன்ஸும் இருக்குது. ஸோ தட் சிமிலாரிட்டி சர்ச் தான் வந்துட்டு ராகோட ஒரு ஹார்ட். அதான் வந்துட்டு ஏஐக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் செமண்டிக் சிமிலாரிட்டியை கம்பேர் பண்றதுக்கும் ஆன்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. சிமிலாரிட்டி சர்ச் இல்லை அப்படின்னா ராகோட அக்யூரசி வந்து நல்லாவே குறைஞ்சிரும். சிமிலாரிட்டி சர்ச் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸ்மார்ட் செமண்டிக் ரிட்ரீவல் பாசிபிளா இருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம வந்து தியரிட்டிக்கலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிராக்டிக்கலா போய் அதை கோடிங்ல நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயும் யூஸ் பண்ற அதே டிரான்ஸ்ஃபார் மாடல் யூஸ் பண்ண போறோம், அண்ட் குரோமாடிபிலாம் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நம்ம அதை ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ண போறோம், குரோமாடிபியையும் சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரையும் இம்போர்ட் பண்ண போறோம். நம்ம எப்பயும் யூஸ் பண்ற அதே மாடல் ஆல் மினி L6 V2 தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் நானே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நானே ஒரு அரேல கொடுத்துட்டேன். AI is transforming the world. Machine learning is the subset of AI that learn from data. Deep learning uses neural network for complex tasks. And cricket பத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு cricket is one of the most popular sport in India. Virat Kohli is one of the greatest batsmen in Indian cricket அப்படின்னு சொல்லிட்டு in the world cricket அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். அண்ட் ஆல்சோ அந்த மாடலுக்குள்ள அந்த டாக்குமெண்ட்டை நான் லோடும் பண்ணிட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா
டாக்குமெண்ட் எம்பாடிங். இது என்ன, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். டாக்குமெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே எம்பாடிங் மாடல்ஸ்க்கு யூஸ் பண்ணி வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணுது இந்த லைன். சோ என்ன பண்ணுது, டாக்குமெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்டையும் எம்பாடிங் மாடல் யூஸ் பண்ணி வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணுது. அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு வந்தோம் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி இஸ் a cricketer, machine learning is a part of AI. இந்த ரெண்டு லைன் இருக்குதுன்னா இந்த எம்பாடிங் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை நியூமரிக்கல் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணும். சோ தட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கிளைண்ட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, இது ChromaDB கனெக்ஷன் கிரியேட் பண்ணுது. சிம்பிளா சொன்னா Chroma டேட்டாபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. டேட்டாபேஸோட கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. லைக் MySQLக்கு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி MongoDBக்கு கிளைண்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அப்படி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த ரேக் சிமிலாரிட்டி டெமோ என்ன தெரியுமா பண்ணுது, டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணுது. கலெக்ஷன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி, லைக் ஒரு டேபிள் மாதிரி, ஃபோல்டர் டேபிள் என்னன்னா சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு MongoDBல டேட்டாபேஸ் தான் கலெக்ஷன். SQLலையும் டேட்டாபேஸை வந்து நம்ம டேபிள்னு சொல்லுவோம். ஆனா ChromaDBலையும் டேட்டாபேஸை நம்ம கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம். டேபிள்னு சொல்ல மாட்டோம், கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம். இந்த ரேக் சிமிலாரிட்டி டெமோ அப்படின்றது தான் நம்ம கலெக்ஷனோட நேம். இன்சைட் த கலெக்ஷன் டாக்குமெண்ட் எம்பாடிங்ஸ், ஐடிஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ஆகும். எம்பாடிங் ஸ்டோர் பண்ண ஒரு வெக்டார் கலெக்ஷன் கிரியேட் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும், அந்த ஒரு லைன் அதான் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு கலெக்ஷன் டாட் ஆட் இருக்குதுல்ல, இதான் வந்துட்டு டேட்டா ஸ்டோரிங் ஸ்டெப்ஸ். கலெக்ஷனுக்குள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட், எம்பாடிங்ஸ், ஐடிஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டி நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்றோம். டாக்குமெண்ட் ஸ்டோர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ணிடுறோம். திஸ் ஹவ் இந்த பார்ட் ஆஃப் த கோடு வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, இங்கதான் வந்துட்டு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். வாட் இஸ் ஏன்னு கேட்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, யூசர் சர்ச் கொரி வந்து ஸ்டோர் பண்றோம். இது யூசர் கொஸ்டின். ஸோ லேட்டரா வந்துட்டு இந்த கொஸ்டினை வந்துட்டு நம்ம எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்றோம். ரெண்டாவது லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த கொரியை எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்றோம். எம்பாடிங்ஸா ஒன்றும் இல்லை, வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்றோம். எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு டெக்ஸ்ட் டைரக்டா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம அதை வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் லைன், அதாவது இந்த ஒரு செட் ஆஃப் கோட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மெயின் சிமிலாரிட்டி சர்ச் ஹேப்பனிங் தான் நடக்குது. திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் ரேக். என்ன பண்றோம் அப்படின்னா, கலெக்ஷன் டாட் கொரி அப்படின்னு அந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, ChromaDBல சிமிலாரிட்டி சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுது. டேட்டாபேஸ்ல ஆல்ரெடி டாக்குமெண்ட் எம்பாடிங்ஸ் அண்ட் வெக்டார்ஸை ஸ்டோர் பண்ணிருக்கோம். நவ் கொரி வெக்டாரை கம்பேர் பண்றோம். ஸோ கொரி வெக்டாரை கம்பேர் பண்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு வரோம். நெக்ஸ்ட் லைன் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, யூசர் கொரியை பாஸ் பண்றோம். இங்க வெக்டார்ஸா பாஸ் பண்றோம். டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லா வெக்டாரோட கம்பேர் பண்றோம். அண்ட் இந்த n ரிசல்ட் 3 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 சங்க் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். 3 சங்கை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ தட் நம்மளுக்கு ஒரு சிமிலாரிட்டி ஸ்கோர் ஹையா இருக்கும். டாப் 3 நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் டாப் 2 செகண்ட் வரும், தேர்ட் ஒன் தேர்ட்ல வரும். இந்த ஆர்டர்ல வரும். சோ இந்த தான் வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல நடக்குது. நெக்ஸ்ட் இந்த இதில் என்ன பண்றோம்னா, யூசர் கொரி அப்படின்ற அந்த வார்த்தையை பிரிண்ட் பண்றதுக்கு வேண்டி ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஃபார் லூப்க்குள்ள வந்துட்டு நம்ம அந்த இதை பிரிண்ட் பண்றோம். சிமிலர் ரிசல்ட்டை ஐட்ரேட் பண்றது இங்க. சோ நம்ம 3 இது போட சொல்லியிருக்கோம்ல. சோ வாட் இஸ் ஏ அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு இருக்கு டாப் 3 பெஸ்ட் ஆன்சர் வந்து இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ தட் அந்த ஐட்ரேஷனுக்கு வேண்டி இந்த ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம் நம்ம. இதான் வந்துட்டு ஓவரால் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை வந்துட்டு நம்மளோட வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட் யூசர் கொரி வந்தோடனே அந்த யூசர் கொரியை எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எம்பாடிங்ஸை நம்ம வெக்டார் டேட்டாபேஸ் சென்ட் பண்ணி சிமிலாரிட்டி ஸ்கோர் எடுத்து டாப் 3 சிமிலாரிட்டியை நம்ம பிரிண்ட் பண்றோம். சோ தட் நம்ம இந்த கொஸ்டின் தான் கேட்கணுமான்னு கேட்டா இல்ல, வேற கொஸ்டின் கேட்டாலும் அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெல் அபவுட் விராட் கோலின்னு சொல்லி தரேன். சோ நான் 2 தரேன், டெல் அபவுட் கிரிக்கெட் தரேன் அண்ட் டெல் அபவுட் விராட் கோலி தரேன். ஃபர்ஸ்ட் டெல் அபவுட் கிரிக்கெட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கிறதுல டாப் 2 ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. கிரிக்கெட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. விராட் கோலி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி. சோ நம்மளுக்கு கிரிக்கெட் பத்தின 2 இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே நான் அந்த இதுல எடிட் பண்ணிடுறேன். டெல் அபவுட் விராட் கோலின்னு சொல்லிட்டு தரேன். பாத்தீங்கன்னா விராட் கோலி பத்தி சொல்லிட்டு கிரிக்கெட்டை பத்தியும் தெரியுது. ஏன்னா அதான் நம்மளுக்கு டாப் செகண்ட் இருக்குது. சோ தட் டாப் 2ல ரெண்டுமே கரெக்டா தான் வந்திருக்கு. விராட் கோலி he is related to cricket, அதனால நம்மளுக்கு கிரிக்கெட் வந்து சிமிலாரிட்டி ஸ்கோர் பேசிஸ்ல செகண்ட் வந்திருக்கு. சோ இதான் வந்துட்டு டே 6 ஆஃப் ரேக் சீரிஸ். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். சோ அவ்வளவுதான் இது. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
நான் கிளியர் பண்றேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல்.